கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலையிலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டினதை இடிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்களாம். ஆண்டவர் காத்திருக்கிறார். நாம் சொல்கிறோம், நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அல்ல, ஏற்ற காலத்திலே உங்கள் தலையை உயர்த்துவதற்காய் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, அவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார், தலையை உயர்த்துவதற்காய் காத்திருக்கிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தினால் மூடுவேன் என்று சொன்ன அந்த பலத்த கரத்தினாலே உங்களை மூடி மறைத்து அவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு. ஏன் ஆண்டவர் இன்னும் செய்யவில்லை? கர்த்தர் ஏன் இன்னும் தாமதிக்கிறார்? ஏன் இந்த தடைகள், ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி அநேக சூழ்நிலையில் நம்முடைய வேகத்திற்கு ஆண்டவர் வரவில்லையே என்று யோசிக்க வைத்து விடுகிற சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வல்லமையின் கரம் கடந்து வரும்படியாய், கர்த்தருடைய வல்லமை இறங்கி குறியை செய்யும்படியாய், உயிர்த்தெழுதின் வல்லமை இப்போதே உடைய பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நடத்துகிறவர் நீர்தானே. உயர்த்தி மகிழ்கிற கர்த்தருடைய பலத்த கரம் இந்த நாளிலே உங்கள் மேல் இறங்குகிறது. உயர்த்தி மகிழ்கிற கர்த்தருடைய அந்த பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் இருக்க அவர் சொல்கிறார், இதோ என் உள்ளங்கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்க சொன்ன கர்த்தர் உள்ளங்கையிலே உங்களை ஏந்தி வைத்திருக்கிறார். எதற்காக? அப்படியே உங்களை உயர்த்துவதற்காய். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை உயர்த்துவதற்கு அவர் சித்தமாயிருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்கப்பா. புது வாசல்களை திறந்தருளும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.